لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تعالى في كلامه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم ولله العزة جميعا அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற பேரன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திருப்பெயரால் அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருவீடான இந்த பள்ளியிலே நாமெல்லாம் ஒன்றிணைந்து அமர்ந்து புனித வெள்ளிக்கிழமை இரவிலே அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை கலாமை கேட்கவும் பேசவும் வாய்ப்பளித்திருக்கிற வல்ல இறைவனுக்கு நம்முடைய நன்றியை சமர்ப்பித்துக் கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற மனித இனம், மனிதர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த இனம், எந்த மதம், எந்த மொழி, யாராக இருந்தாலும் பனி ஆதமுடைய மக்கள், ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் ஆதமுடைய மக்கள். இந்த ஆதமுடைய மக்கள் எல்லோருக்கும் அடிப்படை ஒன்றுதான். அது என்ன அடிப்படை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ஆதத்துடைய பிள்ளைகளாக படைத்திருக்கிறார். மூலமாக மண்ணிலிருந்து படைத்தார். ஆகவே இயல்பாகவே ஒருவருக்கு இருக்கும் பொருள் ஒருவருக்கும் இருக்கும். ஒருவருக்கு அமெரிக்காவிலே வாழ்கின்ற ஒருவனுக்கு என்ன அபிலாஷைகளும் ஆசைகளும் இருக்குமோ அதே அபிலாஷைகளும் ஆசைகளும் ஆப்பிரிக்காவிலே வாழ்கின்றவனுக்கும் இருக்கும், தமிழகத்திலே வாழ்கின்றவனுக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசைகள், அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும், அந்த லட்சியங்களை அடையவும் காலமெல்லாம் உழைக்க ஆரம்பித்து ஒரு லட்சியத்தை நோக்கி அவன் வாழ்கிறான். அந்த அடிப்படையில் மனிதர்கள் அதிகமாக ஆசைப்படும் விஷயங்களிலே பல விஷயங்கள் இருக்கிறது. மனிதனுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது, ஆசைப்படும் விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள்ல முக்கியமான ஒன்று என்னவென்றால், மனிதனுக்கு ஒரு இஸ்ஸத், ஒரு கண்ணியம் அவனுக்கு தேவைப்படுகிறது, விரும்புகிறான். உலகத்துல பணத்தை எப்படி தேடுகிறானோ, நல்ல குடும்பத்தை எப்படி தேடுகிறானோ, நல்ல கல்வியை எப்படி தேடுகிறானோ, அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்கிறது, தான் கண்ணியத்தோடு வாழ வேண்டும், நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கணும், நம்மளை 4 பேர் மதிக்கணும், நமக்கு ஒரு இஸ்ஸத் வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது. இப்ப இஸ்ஸத் என்றால் என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்னும் அது தெரியல. நிறைய மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாம ஒரு நல்ல பெரிய கார்ல வந்து வீட்டு வாசல்ல வந்து இறங்கி கதவை படாமல் திறந்து, அதில் ஒரு டிரைவர் யூனிஃபார்ம் போட்டு நமக்கு கதவை திறந்து விட்டு நாம நம்ம பக்களாவுக்கு நுழைவதை 10 பேர் பார்க்க வேணும்னு ஆசைப்பட பார்த்தா என்ன நினைக்கிறான்? பார்க்குறவங்களாம் நம்மளை என்ன நினைப்போம்? நினைப்பான், நமக்கு ஒரு பெரிய தூரம் கண்ணியம் என்று நினைக்கிறேன். இவன் இங்க இருக்க தான் நினைக்கிறான். அல்லது தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஏயில இருந்து செட்டு வரையில இந்தியா போட்டு பாதி புரியும் பாதி புரியாது, அப்படியெல்லாம் எழுதி வச்சு பெரிய படிப்பாளி, அந்த பெரிய படிப்பாளிக்கு போய் இங்க பேசக்கூடியதா எஸ் நோ இந்த 2 வார்த்தை தவிர எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு இங்கே படிக்க அவசியமே. இந்த கல்வியின் மூலமாக தனக்கு சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைத்து விட்டது என்று கருதுவோர் சிலர் இருக்கிறார்கள். பணியாட்கள் அல்லது யாரான சொத்துக்கள் அப்படி வச்சிருக்கவங்க சேவன்மா அவனுக்கு இசைத்து அவன் 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 அந்த அளவுக்கு சிந்திக்கிறான். என்னன்னா நம்மளுக்கு நிறைய சொத்து இருந்துச்சுன்னா என்ன செய்யறாங்க ஊர்ல, ஆமாப்பா ஊர்ல சொல்றாங்க, ஆமாப்பா நம்ம கையில 4 காசு இருந்தா தான் நம்ம மதிப்பா யாரு மதிப்புண்டா என்னன்னு நம்ம அடுத்தது பார்ப்போம். முதல்ல எதெல்லாம் மதிப்புன்னு மனுஷன் கவனிக்கிட்டு இருக்கிறான். இசைத்து
கருதுகிறான். இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறான், ஒரு அமைச்சராக இருந்தால், ஒரு மந்திரியாக இருந்தால், ஒரு எம்எல்ஏவாக இருந்தால், அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலராக இருந்தால், அதாவது பதவி, அந்த பதவியின் மூலமாக நமக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது, நமக்கு பெருமை கிடைச்சிருச்சு, நமக்கு இசத்து கிடைச்சிருச்சு, நல்ல நம்ம நினைக்கிறான். இன்னும் சில பேர் நம்மளை கண்டோமே நம்ம எல்லாரும் எந்திரிப்பான், நம்மளை பார்த்தோமே எல்லாரும் எந்திரிப்பான். ஒரு வாத்தியார் வந்தாலும் ஸ்டூடெண்ட் எல்லாம் எந்திரிக்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸர் வந்தாலும் மாணவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் வந்தோடனே என்ன செய்யறா, எல்லாரும் எந்திரிக்க மாட்டாங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். தொப்புன்னு தரையில விழுந்துறாங்க காலையில். அது கேட்கணும் நினைக்கிறான். அருமை சகோதரர்களே, நான் சொன்ன பட்டியலில் பலதுல விட்டுருக்கலாம், டைம் எல்லாத்துக்கும் போல அதை உங்களுக்கு விட்டுருங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, உலகத்துல எதையெல்லாம் மனசில் கண்ணியம் நினைக்கிறாங்க. நான் வைக்கின்ற கேள்வி, இதெல்லாம் உண்மையிலேயே கண்ணியம் தானா? இதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் கண்ணியம் கிடைக்கிறதா? பதவியின் மூலமாக கண்ணியம் கிடைத்தால் திடீர்னு ராத்திரில பதவியை பிடிக்கிட்டாங்க, காலையில செக்யூரிட்டி கார், அரசாங்க காரெல்லாம் காலையில 4 மணிக்கு வண்டியிலிருந்து ஓடிடுறாங்க. சில மந்திரி எந்திரிச்சு காலையில ஜன்னக்கார திறந்துங்களா, நின்ற காரை பார்த்துட்டு இந்திய போடுறாங்க. நம்ம பதவி இருக்குதா இல்லையா, வாசல்ல நீங்க காரை காணணும். அப்போ அதுக்குள்ளான கண்ணியம் என்பது எவ்வளவுதான், அந்த பதவி இருக்கின்ற வரை. அது அவங்க கொஞ்ச நாளைக்கு 10 நாளோ 20 நாளோ 6 மாசமோ 1 வருஷமோ, அது அதிகமா போனா 5 வருஷம் நம்ம தமிழ்நாட்டு அரசியல். அப்ப கண்ணியம் என்ன ஆச்சு, ஒரு காரோட போயிருச்சு, டிரைவரோட போயிருச்சு, செக்யூரிட்டியோட போயிருச்சு. நம்மளை கட்டாமல் எந்திரிச்சு நிற்கிறோம். இதுல பெரிய கண்ணியம் இருக்கு, மனசு நினைக்கிற மாதிரி உண்மையில அது கண்ணியமா? நீங்க போனா எந்திரிச்சு நிக்கிறவங்க திட்டிக்கிட்டே நிற்பாங்க. நான் நாசமா போனவங்க இந்த நேரத்தில் வரணும், கால் வலிக்கிற நேரத்தில் குழந்தை சீக்கிரம் குழந்தை போக மாட்டேங்கிறான், உட்கார்ந்து கஷ்டம் இருக்கலாம். மனசு இதான் கண்ணியமா? மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு வெளியே புன்னகை சொல்லுவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் சொன்னான். உள்ள ஒண்ணு வச்சு புறத்துல 1 2 100 பேசுறாங்க. வஞ்ச புகழ்ச்சி, நெஞ்சில் இருக்கிறவர்களுடைய உண்மையான புகழ்ச்சி அல்ல. அவன் பாராட்டுற மாதிரி பாராட்டி காரியத்தை சாதிக்கிறான். அருமை சகோதரர்கள, அப்ப இதுல கண்ணியம் இல்லை. ஏன்னா கண்ணியம் தான் என்னன்னு போது தெரிஞ்சுக்கணும். கண்ணியம் என்றால் அந்த கண்ணியம் கடைசி வரையிலும் மாறாது. அந்த கண்ணியத்திற்கு எந்த நாளிலும் ஒரு பங்கம் வராது. அந்த கண்ணியத்திற்குரிய மரியாதை கடைசி வரையிலும் அது கண்ணியமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம், அதுதான் உண்மையிலேயே இஸ்ஸத், அதுதான் உண்மையிலேயே கண்ணியம். மற்றபடி மனிதன் இந்த உலகத்தில் எது கண்ணியம் என்று, எதை இஸ்ஸத் என்று, எதை அந்தஸ்து என்று தேடுகிறானோ அவைகளெல்லாம் அந்த தேடுவதற்கு எதன் மூலமாக அந்த இஸ்ஸத்தை பெறுகிறானோ அது போயிடுச்சுன்னா இதுவும் போயிடும். பணத்தினால அவனுக்கு இஸ்ஸத் கிடைச்சு, பணம் போயிடுச்சுன்னு வச்சுக்கிறதுல பணம் இல்லாமல் போயிடும். சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, அவருடைய வறுமைக்கு செல்வத்தை பயன்படுத்தி கொள். வறுமைக்கு முன்னால ஏதோ பயன்படுத்தணும், செல்வத்தை பயன்படுத்தணும். அதனால என்ன சந்தேகம், அது எப்படி நமக்கு வறுமை எப்படி வரும்? நம்மள தான் 4 தலைமுறை உட்கார்ந்து திங்கலாமே, காலை ஆட்டிக்கிட்டே திங்கலாமே, நமக்கு எப்படி வறுமை வரும்? அவருடைய ஹதீஸுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த சொத்துக்கு நீ எப்போதும் முழு சொந்தக்காரனாக இருக்கிறாயே அதுவரையும் தான் அந்த பொருள் உனது பொருள். கொஞ்ச காலம் வரும், வீட்டை புள்ள வேலை எழுதி வச்சிருவான், சொந்த புராட்டி வேலை எழுதி வச்சிருவான். இவன் பேரில் எங்க இருக்க ஒரு கிழிஞ்ச பாயிரண்டு சூட்டு, இதை வச்சு இவரை என்ன பண்ண முடியும்? அத்தனைக்கு மனைவியும் பிள்ளையும் எதிர்பார்க்கணும். வைத்திய செலவு கூட காசு இருக்காது. வீட்டில் கிடந்து எருமைக்கிட்டு இருந்தாங்கன்னா பள்ளியாசல போய் படுத்து சொல்லிடுவாங்க. அப்படியானால் அந்த செல்வம் எங்க இருக்கு? ஓப்பிட்ட இருக்கா? அதான் கேள்வி. இதுதான் வறுமைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்து இருக்கும், அதன் மீது உனக்கான அதிகாரம் இருக்கிறதா? அப்படி நினைத்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. நம்ம ஊர்களில் பல்வேறு இருப்பான், சொத்து சோமன் அவன் பைக்கசாவா இருப்பான். அவன் நம்ம 10 காசு கட்டா சரி, நானே மறுபடி பேரண்டையும் மறுபடி மிச்சம் எடுத்துட்டு இருக்கிறேன், நீ என்கிட்ட எடுத்துக்கிறியா அப்படின்னு.
இஸ்ஸத் என்று எதையெல்லாம் நாம் கருதி கொண்டிருக்கிறோமோ அவைகளுக்கு எது காரணமாக இருக்கிறதோ அந்த காரணங்கள் நீங்கி விடுகிறோம், இந்த கண்ணியம் நீங்கி போய்விடும். அப்படியானால் மனிதனுக்கு இஸ்ஸத்தே கிடையாதா? கண்ணியமே இல்லையா? இஸ்ஸத்துக்கு ரெண்டு கோணம் இருக்குங்க. என்னன்னா ஒரு நாமளா நினைச்சுக்கிறது, ரொம்ப பெருமையா பேசிக்க மாட்டான், இவெல்லாம் சொந்த கற்பனை, ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப கற்பனை வைக்கிறாங்க ஒன்று இருக்குது. நிறைய நம்மளை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க ஊருக்குள்ள. எவன் பேச மாட்டாங்க, இவனா சொல்லுவான். உண்மையிலேயே இவனை வந்து பேசுவான். என்ன பேசுவான்? ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஆனா இவன் முன்னால பேச மாட்டான். இவன் கண்ணியம் கொடுக்கறான்னு நினைக்கிறான். உண்மையிலே கண்ணியம் என்றால் என்ன? அடுத்த மனசுல இவனை பற்றி அபிப்பிராயம், அதுக்கு மேல கண்ணியம்ங்கிறது இன்னொருவருடைய மனசில் உன்னை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கிறது. அப்ப கண்ணியம்டா என்ன? எதை தேர்வு? உண்மையிலே எதை நாம் கண்ணியம் என்று கருதி கொண்டு இருக்கிறோம்? உண்மையிலே கண்ணியம் எது? எப்போது இந்த மனித சமூகம், எப்போது இந்த மனித குலம் இந்த நேரத்தில் அவன் எதுதான் தேவையே என்று எவனை பற்றி கருதுகிறதோ அவனுக்கு தான் உண்மையிலேயே கண்ணியம் இருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, அதுக்கு வேற ஏதோ ஒரு குடும்பமோ ஒரு ஊரோ நகரமோ நாடோ தேசம், அந்த தேசம் இந்த நாடு அந்த நகரம் அந்த ஊர் அந்த ஜமாத்து அந்த வீடு சொல்லுகிறது. இந்த நேரம் பார்த்து அவர் இல்லையே, இந்த நேரம் பார்த்து இஸ்மாயில் இல்லையே, திருக்காரர் இல்லையே, முகமது இல்லையே, அவர் இருந்திருந்தால் நமக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க என்று எப்போது அவருடைய இல்லாமை நிலையில அவருடைய அருகாமை இருந்தால் நமக்கு தேவையே, நம்ம வந்து உதவியே என்று எப்போது ஒரு சமூகம் கருதுகிறதோ அப்போது அவனுக்கு இஸ்ஸத் கிடைக்கிறது பொருள். ஏன்னா அவன் இல்லாத இடத்திலும் அவனை பற்றியான உயர் வைக்கிறார். அல்லது இஸ்ஸத் என்றால் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கும். எப்படி கிளாஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எதை இவன் காரணமாக வைத்து அதன் மூலமாக தனக்கு இஸ்ஸத் கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும் என்று தேடுகிறானோ அந்த காரணம் நிலையானதாக இருக்கிறதா? அழகனா இருக்கான், பார்த்து ஊரே புறாமப்பா, பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு நமக்கு பெருமையாக சொல்றது மாதிரி நினைக்கிறான். நினைக்கல அந்த அளவுக்கு அழகு. அந்த அழகு நீக்கி விடுகிறவங்க கண்ணியம் போயிடும். செல்வம் நீக்கி விடுகிறவங்க கண்ணியம் போய்விடும். பதவி நீக்கி விடுகிறவங்க கண்ணியம் போய்விடும். அப்படியானால் உங்கள் இஸ்ஸத் எங்கே நிற்குது? பர்மனண்டா எந்த காலத்திலும், முக்காலத்திலும், கடந்த காலத்திலும், நிகழ்காலத்திலும், எதிர்காலத்திலும், எக்காலத்திலும் நீக்காமல் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அது மூலம் உங்களுக்கு இஸ்ஸத் கிடைச்சா அதுக்கு பேர் தான் உண்மையிலே இஸ்ஸத், கண்ணியம். அப்படி நம்மள என்ன இருக்குது? அறியாம இருக்குது. எல்லாமே அழிஞ்சு கொல்லுவன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். நல்லா கேட்பான். எல்லாமே அழிஞ்சிருடா, நான் ஒருத்தன் மட்டும்தான் இருப்பேன். அப்படியானால் கண்ணியத்துக்குரியவன் என்று சொன்னா நம்ம யார் தான் சொல்ல முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கு தான் கண்ணியம் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவன் மட்டும்தான் பர்மனன்ட், அவனுக்கு அறிவு கிடையாது. அருமை சகோதரர்களே, கண்ணியம் என்பது இந்த உலகத்துல நாம ஒரு கருத்து வச்சிருக்கோம் இல்லையா? இந்த கருத்துக்களிலேயே கூட தவறான கருத்து இருக்கு. அதாவது வந்து சொன்னாங்க, எதுல உய்யா கைரும் எது சுஃபலாம், கீழே இருக்கிற கையை விட மேல இருக்கிற கை சிறந்தது. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது வாங்குபவனை விட இறப்பவன், அதாவது இறப்பவன் தான் யாரு? பிச்சைக்காரன். அடுத்தவரிடத்துல பொருளை கேட்டு பிச்சை எடுத்து சுமார் செய்து வயிறு வளர்ப்பவனை விட கொடுக்கிறான் அல்லவா அவன் சிறந்தவன். அப்ப இஸ்ஸத் யாருக்கு சொல்றாங்க? கொடுக்கிறவனுக்கு இஸ்ஸத், வாங்குறவனுக்கு இஸ்ஸத் கிடையாது. இது தெளிவா தெரிஞ்சதுக்கு பிறகு வரதட்சணை வாங்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அதுல கண்ணியம் இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? 18 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்குது, 35 பவுன் நகை போட்டிருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கூட்டர், இதெல்லாம் கௌரவம் நினைச்சு சொல்றாங்க.